அரசு நடத்துவான் பாருங்க, அரசன் அவனுக்காக ஒரு முறை பெய்யுமா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் யாரெல்லாம் முறையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மழை பெய்யுமா. மூன்றாவது கற்புடைய பெண்களுக்காக மழை பெய்யுமா. அதனால தான் மாசத்துல 3 தடவை மழை பெய்ஞ்சிருக்கு. ஆனா இப்ப பாருங்க, இப்போ ஊழல் இல்லாத அரசு என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது இருக்குதா? மழை பெய்யுமா? இல்ல. இரண்டாவது பாருங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் முறையாக நாம் பின்பற்றுகிறோமா என்றால் அதுவும் இல்லை. அப்ப எப்படி மழை பெய்யுது? இந்த உலகத்திலே இன்னும் கற்புடைய பெண்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இப்பவும் என்ன செய்யுதுன்னா மழை என்பது நமக்கு பெய்கிறது. அந்த காலத்துல 3 சரியா இருந்துச்சு, இப்ப ஒண்ணு தான் சரியா இருக்குது. ஆகவே அந்த நேரத்துல பாருங்க ஊழி மழை என்று சொல்லுவார்களே, அப்படி இடி மின்னல் மழை எல்லாம் பெய்கிறது. ஆகவே காவிரியிலே வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஸ்ரீரங்க விமானம் இந்த கோயிலும் இறந்த அந்த இடம் முழுக்க பார்த்தீர்கள் என்றால் வெள்ளப்பெருக்கினால் மணல் மேடாகி விடுகின்றது. அப்படியே மூடிருச்சு, மணல் மேடாயிருச்சு. இப்ப பாருங்க, திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகம் ஆரம்பிக்கின்றது. இந்த துவாபர யுகத்திலே சோழ நாட்டை யார் ஆட்சி பண்றான்னு பாத்தீங்கன்னா கிள்ளிவளவன் என்று ஒரு மன்னன் ஆள்கின்றான். இந்த கிள்ளிவளவன் பாருங்க ஒரு நாள் வேட்டையாட செல்கின்றான். வேட்டையாட செல்லும் பொழுது இந்த பகுதிக்கு வேட்டையாட வரான். இந்த மணல் மேடா இருக்கு பாருங்க, இந்த இடத்திற்கு கிள்ளிவளவன் என்னும் அந்த சோழ நாட்டு மன்னன் வருகின்றான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 கிளி இருக்குது. இந்த 2 கிளிகளும் என்ன செய்யுதுன்னா அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து ஏதோ பேசிக்கொள்வது போல தெரிகிறது. இந்த அரசனுக்கு பாருங்க பறவை பாஷை தெரியும், பறவைகள் எல்லாம் பேசுதுன்னு சொல்லி இந்த அரசனுக்கு தெரியும். ஆகவே கூர்ந்து கவனிக்கிறான், இந்த கிளிகள் என்ன பேசிக் கொள்கின்றன என்று கவனிக்கும் பொழுது அந்த 2 கிளிகளை என்ன சொல்லுது பாருங்க, ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்க விமானம் என்று சொல்லிக்கொண்டே பறக்கின்றது. ஏதோ சொல்லுதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு என்ன பண்றான் பாருங்க, மீண்டும் அரசவைக்கு திரும்பி அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அழைக்கின்றான், அமைச்சர்களை அழைக்கின்றான், ஆலோசனை நடத்துகின்றான். இது என்னவா இருக்கும்? 2 கிளிகள் பறந்துட்டே இருக்கு, ஸ்ரீரங்க விமானம் என்று சொல்லிக்கொண்டே பறக்கின்றன என்றால் ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு. உடனே எல்லாரும் கிளம்பி போறாங்க. அமைச்சர்களும் ஜோதிடர்களும் அந்த இடத்திலே சென்று பார்க்கின்றார்கள். அந்த இடத்தை அகழ்ந்து பார்க்கலாம் என்று நினைத்து அதை என்ன செய்யறாங்க, பூமியை தோண்டி பார்க்கறாங்க. தோண்டி பார்க்கின்ற பொழுது உள்ளே ஸ்ரீரங்க விமானமும் பெருமாளும் இருக்கின்றார்கள். எவ்வளவு அதிசயம் பாருங்க. உடனே கிள்ளிவளவன் என்ன செய்யறான், அதை நிர்மாணித்து மீண்டும் கோயிலை எழுப்புகின்றான் கிள்ளிவளவன். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே நாம் பெருமாளை தரிசிக்கின்ற பூலோக வைகுண்டமாக இருக்கின்ற தலமாகிய திருச்சி ஸ்ரீரங்கம். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே தலம். 108 வைஷ்ணவ திருத்தலங்களிலே முதல் திருத்தலம் எது என்று கேட்டால் திருச்சி ஸ்ரீரங்கம் தான். பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய தணிகை, பெரிய கோபுரம் என்று அத்துணையும் பெரிதாகவே இருக்கக்கூடிய இடம் திருச்சியில் ஸ்ரீரங்கம். பெருமாளை பார்த்தீங்கன்னா 21 அடியில மிக அழகாக சயனத்திலே படுத்திருப்பார். 30 அடியில கருவறை இருக்கு. பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே நிச்சயமா போயிருப்பீங்க அந்த கோவிலுக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு கோயில் பாருங்க. 7 பிரகாரம் இருக்கக்கூடிய கோவில், 13 கலசங்கள் இருக்கக்கூடிய கோவில். தென் திசை கோபுரம் மட்டும் 237 அடி இருக்குதான். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 237 அடி இருக்கக்கூடிய இந்த தென் திசையில இருக்கக்கூடிய கோபுரத்துல ஏறி நின்று பார்த்தால் இலங்கை தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரிய கோபுரம் பாருங்க. நாம் இறந்த பின்பு வைகுண்டம் செல்வோமா செல்ல மாட்டோமா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா உயிரோடு இருக்கும் போதே பார்ப்பதற்காக பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட பூலோக வைகுண்டம் எது என்று கேட்டால் திருச்சி ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் தான். அவ்வளவு அற்புதமான திருத்தலம். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த பூலோகத்திலே கிடைப்பதற்கு காரணமான மந்திரம் எது என்று கேட்டால் ஓம் நமோ நாராயணாய என்னும் அந்த மந்திரம் தான். எவ்வளவு அற்புதமான திருவிளையாடல் பாருங்கள். ஸ்ரீமன் நாராயணன் நமக்காக செய்திருக்கின்றான் என்று.